பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? 3 சாட்சியை பார்த்தீங்களா? இந்த சாட்சி கொஞ்சம் கடினமான பாதை தான், ஆனால் கட்டாயம் பாருங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. போலாமா? என் கணவர் முதல்ல அந்த பலவீனத்தில் தாக்கப்பட்டப்போ அவருக்கு மருத்துவமனையில் கீமோ கொடுத்தாங்க. அப்போ அவருடைய பாடியில் இருக்கிற எல்லா ஒட்டுமொத்த செல்லும் டெஸ்ட்ராய்ட் பண்ணிடுவாங்க. அந்த நேரத்தில் ஹை ஃபீவர் திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அந்த பலவீனத்தில் அவர் ஷிவரிங் ஆகிட்டே இருக்கும். அப்போது நான் அழுது செபிச்சுட்டே இருந்தேன். ஒரு ஊழியக்காரங்க சொன்னாங்க, அழுகிறத முதல்ல நிறுத்திட்டு சத்ருவோடு கூட யுத்தம் பண்ணுங்க, தேவ வார்த்தையினால சொல்லி யுத்தம் பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு அவங்க சொல்லி கொடுத்தாங்க. நான் அவர் ஷிவரிங்கில் இருக்கிற டைமில் நர்ஸு போய் கூப்பிடுவேன். அவங்க வந்து இன்ஜெக்ஷன் போடுவாங்க, ரொம்ப கேஷுவலாக இருப்பாங்க. நான் அழுதுட்டு இருக்கிறத பார்த்து, இந்த ட்ரீட்மெண்ட்டு சின்ன குழந்தையாகட்டும் பெரியவங்க வரைக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கடந்து தான் போகணும் அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஆனால் நமக்கு ரொம்ப அன்பானவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தர் கொடுமைப்படுத்துறது போல இருக்கும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி கொடுமைப்படுத்துறது போல இருக்கும். அது என்னால் தாங்கி கொள்ளவே முடியல. அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் நோ எவிடன்ஸ் ரிப்போர்ட் வந்தது. தொடர்ந்து அவர் டேப்லெட் சாப்பிட்டு இருந்தனால நல்ல பெஸ்ட் ரிசல்ட்டாக இருந்தது. அதனால் டேப்லெட்டை அவரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. மறுபடியும் அவருக்கு அந்த பலவீனம் தாக்கப்பட்டப்போ டாக்டர் சொன்னாங்க, இனி எங்களால் இங்கே பார்க்க முடியாது சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு நாங்கள் அவரை கூட்டிகிட்டு வந்தோம். அப்போ அந்த இடத்துலையும் சேம் அதே மாதிரி கீமோ கொடுத்தாங்க. அந்த டைமில் அவருக்கு மறுபடியும் அந்த செல்ஸ் எல்லாம் ஃபுல்லாக டெஸ்ட்ராய்ட் பண்ணாங்க. மறுபடியும் ஹை ஃபீவர் வந்தது. அவர் மறுபடியும் அந்த பலவீனத்தினால தாக்கப்பட்டார், ஷிவரிங் வந்தது. அப்போ அதே போல் நான் சத்துருவை யுத்தம் பண்ணி அந்நிய பாஷை பேசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி நான் ப்ரொக்ளைம் பண்ணி ஒவ்வொரு முறையும் அந்த பலவீனம் வரும்போதெல்லாம் நான் இப்படி சத்துருவை எதிர்த்து யுத்தம் பண்ணினேன். அப்போது அந்த சாத்தான் அந்த ஆத்மாவை பலவந்தம் பண்ணுறத நான் ஆவியில் உணர்ந்தேன். ஹஸ்பண்டு குளிக்க போகும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னாரு. நான் உடனே பாத்ரூம் கதவை திறந்து அவரை பார்க்கும்போது அவர் என்னை பார்த்தாரு. ஆனால் அவருடைய கண்ணில் கருவிலேயே 2லேயுமே இல்லை, வெள்ளையாக இருந்தது. பார்க்கவே பயங்கர கொடூரமாக இருந்தது. நான் பார்த்துட்டே இருக்கிறேன். அவர் அப்படியே சரிந்து விழும்போது அப்படியே என் கையில் நான் அவரை பிடிச்சி ஜீசஸ்ன்னு சொல்லி அவர் அப்படியே கட்டி பிடித்து கொண்டேன். ஒரு 5 செகண்டில் அவருக்கு மீண்டும் உயிர் வந்தது. ஆனால் நான் போட்ட சத்தத்தில் அந்த கீழே இருக்கிற அந்த ஹாலில் இருக்கிற டாக்டர்ஸ், நர்ஸு, அந்த பேஷண்ட்டு, பின்பதாக அந்த அட்டெண்டர் எல்லாரும் ஓடி வந்துட்டாங்க. என் கணவர் கேட்டார், எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிட்டேன்னு? நீங்கள் மறித்து உயிர் போனது போல் திரும்பி வந்திருக்கிறீங்க அப்படின்னு நான் சொன்னேன். டாக்டர்ஸ் எல்லாம் மறுபடியும் அவர் எல்லாமே செக் பண்ணி பார்த்தாங்க. எல்லாமே நார்மலாக இருந்தது. என்ன நடந்தது உள்ளுக்குள்ளன்னு கேட்டாங்க. ஆனால் அந்த சீனை என்னால் மறுபடியும் அது பார்க்கவே முடியல. அவ்வளோ ஒரு கொடூரமாக இருந்தது. இந்த பேய், பிசாசு, சாத்தான் அது மேலே எல்லாம் எனக்கு நம்பிக்கையும் இல்லை, பயமும் இல்லை. ஆனால் ஒவ்வொரு டைமும் என்னுடைய கணவரை அந்த சத்ரு அந்த ஆத்மாவை கொண்டு போகிறத நான் ஆவியில் உணர்ந்தேன். அந்த நேரத்தில் தேவ வார்த்தையை சொல்லி, ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால சொல்லி அந்நிய பாஷையில் அவரை கட்டி பிடித்து சத்ருவை யுத்தம் பண்ணும்போது அந்த ஆத்மாவை விட்டுட்டு போகிறத நான் ஆவியில் உணர்ந்தேன். எங்கள் ரூமோட ரைட் சைடு விண்டோவிலேருந்து பார்த்தா பார்க்கோட மெயின் கேட் தெரியும். லெஃப்ட் சைடு விண்டோவை பார்த்தா ஹாஸ்பிட்டலோட மெயின் கேட் தெரியும். இந்த பார்க்கில் பார்க்கும்போது எல்லாரும் குடும்பமாக ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய்டாக ஃப்ரெண்ட்ஸு, லவ்வர்ஸு அப்படின்னு அழகழகாக எல்லாரும் நல்ல ட்ரெஸ் போட்டுட்டு சிரிச்சுட்டு சந்தோஷமாக வருவாங்க. இந்த பக்கம் பார்த்தா ஆம்புலன்ஸோட சவுண்டு, ஃபேமிலியெல்லாம் கீழே நின்று அழுதுகிட்டு இருப்பாங்க. பயங்கர ஒரு சத்தமாக இருக்கும். அப்போது அந்த மக்களை எல்லாம் பார்க்கும்போது என் மனசுக்குள்ளே அழுவேனா, யாரும் பாவத்தை பண்ணிடாதீங்க, யாரும் இங்கே வந்துடாதீங்க, நீங்கள் உண்மையாக இருங்க, நன்மை செய்யுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க, அன்பு செய்யுங்க, அப்படி என் மனசு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன்னா அந்த பக்கம் போகிறவங்களெல்லாம் சந்தோஷமாக சிரிச்சுட்டு குடும்பத்தோடு போய்கொண்டே இருப்பாங்க. விதவிதமான நல்ல அழகழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்க போடுவாங்க. குழந்தைங்க, பெரியவங்க எல்லாம் குடும்பமாக போகும்போது அவ்வளோ அழகாக இருக்கும். ஆனால் அதே இந்த பக்கம் பயங்கர அழுக்குறல் சத்தம், பயங்கர கண்ணீர், அவங்க அங்கேயும் எங்கேயும் ஓடிக்கொண்டு பரிதபிச்சுட்டு இருக்கிறாங்க. மருத்துவமனைக்குள்ளே உள்ளே கொண்டு போவாங்க. சில டேப்லெட் வாங்குறதுக்கு ஓடுவாங்க,
சிலர் இன்ஜெக்ஷன் வாங்குறதுக்கு ஓடுவாங்க. அப்படி பல விதமான ஜனங்கள், பல பாஷை பேசுகிறவங்க பல இடத்துல இருந்து அந்த மருத்துவமனையில் பலவிதமான ஜனங்கள் வந்துட்டும் போகிறதையும், திரளான ஜனங்கள் அங்கே குவிந்து கிடக்கிறதையும் நான் பார்த்தேன். என் இருதயம் ரொம்ப துடித்து போனது. அவருக்கு ஃபீவர் இருந்துகிட்டே இருந்ததுனால அவரை விட்டுட்டு போய் குளிக்க முடியாது, ட்ரெஸ் மாற்ற முடியாது, போய் சாப்பிட முடியாது. இப்படி ரொம்ப ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையாகவே அங்கே அப்படியே இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா சில மாதங்களுக்கு முன்பதாக அந்த இடத்துல நாங்கள் 5 ஸ்டார் 7 ஸ்டார் ஹோட்டலில் நாங்கள் குடும்பமாக தங்கி அங்கே எல்லாம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்படி இருந்த ஒரு லைஃபு இப்போ எனக்கு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லி நான் ரொம்ப வருத்தத்தோடு என்னுடைய கடந்த அந்த பாதைகளெல்லாம் ஆண்டவர் எவ்வளோ ஆசீர்வதிச்சிருந்தார், இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சேன்னு சொல்லி நான் மன வருத்தத்தோடு நினச்சிட்டே இருக்கும்போது அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ மட்டும் இல்லை மற்ற எல்லாத்தையும் நீ பாரு அப்படின்னு சொல்லி ஆவியானவர் என்னோடு கூட பேசினார். அப்போ தான் நான் ஒவ்வொருத்தரையாக வாட்ச் பண்ணேன். அவங்க எல்லாருக்குமே அதே போல தான் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க பாதிக்கப்பட்டதுனால பயங்கர ஒரு கண்ணீரோடு துக்கத்தோடு அந்த குடும்பங்கள் எல்லாம் அங்கே இருந்ததை நான் பார்த்தேன். அந்த இடத்துல ஆவியானவர் சில நபர்களை எல்லாம் எனக்கு காண்பித்தார். நான் பாத்ரூம் போகும்போது அங்கே ஒரு பாட்டியும் ஒரு பேத்தியும் ரொம்ப அழுது கொண்டே இருந்தாங்க. அந்த பாட்டிக்கு கேன்சர். ஆனால் அந்த பாட்டி என்னை ஊசி போட்டு கொண்டுருங்கன்னு சொல்லி அந்த பாட்டியும் பேத்தியும் ரொம்ப நேரம் அழுது கொண்டு இருந்தாங்க. நான் அவங்கள சமாதானப்படுத்தினேன், அவங்களுக்கு நான் ஜெபித்தேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தா ஒரு பேங்க் ஆஃபீஸர் தன்னுடைய மனைவிக்கு பிரெஸ்ட் கேன்சர்னு சொல்லி அவர் அழுது கொண்டே இருந்தார். அவர் பேசும்போது சொன்னார், 2 நாளைக்கு முன்னாடி நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக எல்லோரும் குடும்பமாக இருந்தோம். ஆனால் இவங்களுக்கு ஒரு பலவீனம் வந்தது, போய் டெஸ்ட் பண்ணோம், பார்த்தா கேன்சர்னு சொல்லிட்டாங்கம்மான்னு சொல்லி அவர் அழுதார். அப்புறம் இன்னொரு குடும்பத்தை காமிச்சார். ஒரு வாலிப பையன், அவனை சுற்றியும் அவனோட ஃப்ரெண்ட்ஸுகள்லாம் இருந்தாங்க. அந்த பையனுக்கு பிளட் கேன்சர். அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தான் வந்து அந்த பையனை பார்த்துக்கிட்டாங்க. அந்த பையன் ரொம்ப பலவீனப்பட்டு இருந்தான். அப்போ அந்த குடும்பமெல்லாம் கண்ணீரோடு அழுகிறத ஒவ்வொன்றையும் ஆவியானவர் என் கண்களில் காணும்படி, இருதயத்தில் புரிந்து கொள்ளும்படி எனக்கு ஆவியானவர் பேசிகிட்டே இருந்தார். ஒரு டைம் நான் மொட்டை மாடியில் துணி காய போடும்போது அங்கே ஒரு பாட்டி ரொம்ப அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ அவங்க சொன்னாங்க, ஏம்மா அழுகுறீங்கன்னு கேட்கும்போது அவங்களுடைய மகன் இந்த மாதிரி கேன்சரில் இருந்ததுனால அவங்களுடைய மருமக விட்டுட்டு போயிட்டாங்க. நான் தான் என் பையனை பார்த்துக்கிறேன், 8 மாதமாக என் பையன் இங்கேயே தான் இருக்கிறான். என்னுடைய பையனுடைய அந்த நரம்பு கிடைக்காம ஊசி போடும்போதெல்லாம் அவன் துடிக்கிறான். அவ்வளோ ஒரு கொடுமையாக இருக்குது கண்ணில் பார்க்குறதுக்குன்னு சொல்லி அந்த அம்மா அழுதாங்க. அந்த அம்மாவை நான் கட்டி பிடிச்சி அழுதேன். அவளுக்காகவும் நான் ஜெபித்தேன். அப்புறம் ஆவியானவர் சில குடும்பங்களையும் காண்பித்தார். குழந்தைகளுக்கெல்லாம் காலில் கையிலெல்லாம் நரம்பு கிடைக்காம காலில் இருக்கிற நரம்பில் அந்த இன்ஜெக்ஷன், அந்த ட்ரிப்ஸு போகிறத அந்த பிள்ளைகள்லாம் அழுது கொண்டே இருந்தாங்க. அதெல்லாம் அந்த குடும்பங்கள் கண்ணுக்கு முன்னாடி அவங்க தாய் தகப்பன்மார் துடித்து போனாங்க. அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருவரும் அழுது போனாங்க. சில பேரை ஆவியானவர் காண்பித்தார், அவங்க பண வசதி இல்லாததுனால எப்படியாவது என் பிள்ளைகளை காப்பாத்திருங்கன்னு சொல்லி அவங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை செஞ்சேன். ஏன்னா ஹாஸ்பிட்டலும் அவங்களுக்கு பல மாதங்களாக அவங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. ஏன்னா அது ஒரு ட்ரஸ்ட் மூலயமா நடக்கிறதுனால அவங்க சில உதவிகள்லாம் அவங்களுக்கு செஞ்சுருக்குறாங்க. ஆனால் தொடர்ந்து அதை பண்ணணும் அப்படின்னா சில இன்ஜெக்ஷன்ஸ் எல்லாம் போடணும், அதுக்கெல்லாம் நீங்கள் வெளியில் போய் தான் நீங்கள் வாங்கிட்டு வரணும்னு சொன்னாங்க. அது சில குடும்பங்களில் அந்த அளவுக்கு பண வசதி இல்லை. ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் 30,000 40,000, டேப்லெட் எல்லாம் 25,000 அப்படியெல்லாம் இருந்தது. அதெல்லாம் வாங்க முடியாமல் சில குடும்பங்கள் வெளியில் நின்று அழுகிறதும் பரிதபிக்கிறதையும் ஆவியானவர் என் கண்களிலே காணும்படி அதை செய்தார். என் இருதயம் ரொம்ப தோண்டு போனது. ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போவுமே மரணமெல்லாம் ஏற்பட்டால் நான் போக மாட்டேன், என் ஹஸ்பண்டை தான் நான் அனுப்பி வைப்பேன். ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையிலேயே நான் இருந்தேன். நான் என்னுடைய அழுததே இல்லை என்னுடைய வாழ்க்கையில். அப்படி என்னுடைய வாழ்க்கையெல்லாம் முழுவதும் பயங்கர ஒரு சொகுசு வாழ்க்கையை போல இருந்தது.
அது கர்த்தர் எனக்கு தந்த பயங்கரமான ஆசீர்வாதம்னு சொல்லிட்டு நான் இந்த பகுதியை மட்டுமே தான் பார்த்துருந்தேனே ஒழிய ஒரு அழுகையின் பாதையோ ஒரு கடினமான ஒரு பாதையோ நான் நடக்காதபடிக்கு நான் அப்படி கர்த்தர் என்னை நடத்தினார். ஆனால் இந்த இடத்துல எல்லாம் கொண்டு போய் ஒவ்வொரு குடும்பத்தையும் காமிக்கும் போது என்னுடைய இருதயம் ரொம்ப துவண்டு போனது. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன், ஆண்டவரே வேண்டாம், நம்ம இங்கிருந்து போயிடலாம், வாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போதெல்லாம் ஆவியானவர் சொல்லுவார், இல்லை நீ சில குடும்பங்களை பாரு, அவங்கெல்லாம் எப்படி பரிதவிக்கிறாங்க, எவ்வளோ கடினமான ஒரு வாழ்க்கையில் இருக்கிறாங்க என்பதை காண்பிக்கிறதுக்காகத்தான் உன்னை நான் இங்கே கொண்டு வந்தேன்னு சொல்லி குடும்பங்கள் எல்லாம் ஜனங்கள் பரிதவிக்கிறதையும் கண்ணீரில் இருக்கிறதையும் அவங்க அந்த ஆத்மா அந்த சரீரம் குடும்பப்படுத்துகிறதையும் அப்படி அந்த வேதனையில் அவங்க கஷ்டப்படுகிறதையும் எனக்கு ஆவியானவர் காண்பித்து கொண்டே இருந்தார். ஏன்னா மாற்றி மாற்றி இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. அப்போது என்னுடைய கணவரே, அவரோ ஒரு பெலனாக இருந்த என்னுடைய கணவரே பக்கத்தில் அந்த இன்ஜெக்ஷன் வரும்போதோ இல்லை பிளட்டு சாம்பிள் எடுக்கும்போதோ அவர் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லும்போது எனக்கு அவ்வளோ கண்ணீராக இருக்கும். ஒரு இவ்வளோ பெரிய ஒரு மனிதனே அதை பார்த்து அவர் பயப்படுற ஒரு காரியமாக இருக்கும். ஏன்னா இந்த பக்கம் நரம்பு கிடைக்காது, அந்த பக்கம் எடுப்பாங்க, அங்கே கிடைக்காது, எல்போவில் எடுப்பாங்க, அப்படி மாற்றி மாற்றி எடுத்துகிட்டே இருப்பாங்க. இன்னொன்று லைன் போட்டிருப்பாங்க கழுத்தில், அதுக்கப்புறம் அங்கே இன்ஃபெக்ஷன் ஆச்சுன்னா நெஞ்சு பக்கம் போட்டிருப்பாங்க. அப்படி 3 ஒரு பிளாஸ்டிக் குச்சி மாதிரி உள்ளுக்குள்ளே அது போகும். அது பைப்பு திறக்கிற மாதிரி திறந்தால் அது பிளட்டு அதிலிருந்து வெளியில் வரும். ஸோ அதெல்லாம் டெஸ்ட் எடுத்துகிட்டு போவாங்க. இப்படி நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த பிளட்டெல்லாம் போயிட்டே இருக்கும். இப்படி பல விதமான அங்கே காரியங்களை காண்பிச்சுட்டே இருக்கும்போது என்னால் அது தாங்கி கொள்ளவே முடியல. நான் ஒவ்வொரு நாளும் அவன்கிட்ட சொல்லுவேன், வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் ஏசப்பா, என்னை தயவுசெய்து கூட்டிகிட்டு போயிடுங்க, இங்கே இருக்கிறத என்னால் பார்க்க முடியலன்னு சொல்லி நான் அழுது கொண்டே இருப்பேன். என் கணவர் முன்னாடியே அழுக மாட்டேன், ஏன்னா அவர் ரொம்ப பலவீனப்பட்டுருவாருன்னு சொல்லி நான் பாத்ரூமில் போய் நல்லா அழுதுட்டு அதுக்கப்புறம் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு நான் வருவேன். அப்போது என்னுடைய கணவருக்கு திரும்ப திரும்ப ஃபீவர் வந்துட்டே இருந்ததுனால அங்கே இருக்கிற நர்ஸ் சொன்னாங்க, நீங்கள் அப்படி திரும்ப மறுபடியும் இனி வந்துருச்சுன்னா நீங்கள் இந்த பிளாக்கு, ஏன்னா அந்த பிளாக் நார்மலாக எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணுற பிளாக்கு, அப்படி மறுபடியும் ஃபீவர் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் அந்த மெயின் பிளாக்கு ஐசியூ பிளாக்குக்கு நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொன்னாங்க. என்னால் ஏன்னா ஏற்கனவே அந்த ஐசியூ பிளாக்குக்கு நாங்கள் போயிருக்கிறோம், அதனால் நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூமில் போய் 3 பாத்ரூமுடைய அந்த பைப்பு, ஏன்னா இவ்வளோ ரொம்ப ஹைட்டில் இருக்கும், அதனால் அந்த பக்கெட்டில் திறந்தோம்னா சவுண்டு பயங்கரமாக அந்த தண்ணியோட சவுண்டு தான் கேட்கும். நான் அந்த மெயின் டோரை லாக் பண்ணிவிட்டு நான் போய் அந்த 3 பாத்ரூமோட பைப் தண்ணியும் திறந்து விட்டுட்டு நான் முட்டி போட்டு அவ்வளோ அழுன்னு அழுவேன். ஆண்டவரே போயிடலாம், வாங்க போயிடலாம், இங்கே வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு என்னுடைய நெஞ்சில் கூட நான் குத்திட்டு அந்த மாதிரி ஒரு அழுதுகிட்டே இருப்பேன். ஆண்டவரே வேண்டாம், நம்ம போயிடலாம் இந்த இடத்த விட்டு, அங்கே ஐசிக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னெல்லாம் சொல்லி நாங்கள் அழுது கொண்டே இருந்தேன். ஆனால் ஆண்டவர் சொன்னார், இல்லை நீ அவங்கள எல்லாம் பார்க்கணும், அவங்க படுகிற அந்த பாடுகள் கஷ்டங்கள் துக்கங்களை பார்த்தா தான் உன்னால் ஜெபிக்க முடியும். நீ போய் இந்த காரியத்தெல்லாம் ஜனங்கள் படுகிற அந்த பாடு அந்த கொடுமை அந்த பாவத்தின் நிமித்தம் அந்த சத்துருவானவன் அந்த ஆத்மாவை கொடுமைப்படுத்துகிற எல்லா காரியத்தையும் உன்னுடைய கண்கள் பார்த்து நீ அதை போய் எல்லாத்துக்கிட்டையும் போய் சொல்லணும். அந்த நியாய தீர்ப்புக்கு அந்த ஜனங்கள் எல்லாம் தப்பி வைக்கும்படி நீ போய் இதை மற்ற ஜனங்களுக்கு சபையாருக்கு நீ போய் சொல்லணும்னு சொல்லி எனக்கு ஆவியானவர் அந்த இடத்துல அவர் பேசினார். இந்த சத்துருக்கிட்ட பிடியில் இருக்கிற அந்த ஆத்மா எல்லாம் விடுவிக்கப்படணும்னா அந்த வம்பு, துரோகம், தூஷணம், பெருமை, இச்சை, கோபம், புறங்கூறுதல் இதெல்லாம் அந்த ஆத்மாவை விட்டு வெளியேறணும். ஏன்னா இதெல்லாம் சாத்தானோட கேரக்டர். ஆனால் ஏசப்பாவோட கேரக்டர் என்னென்னா அன்பு, தயவு காட்டுதல், கருணை, ஒருவருக்கு உதவி செய்தல், உண்மையாக இருக்குதல், நீதியாக நடக்குதல், இதெல்லாம் ஒரு பரிசுத்தத்துக்கு இருக்கிற ஒரு கேரக்டர். ஸோ பரிசுத்தம் ஒரு நபருக்குள்ளே வந்துட்டா அந்த சாத்தான் அந்த ஆத்மாவை ஒரு நாளும் தொடவே முடியாது அப்படிங்கிறத நான் நல்லா உணர்ந்து கொண்டேன். அப்போ அந்த ஜனங்களெல்லாம் விடுதலை ஆக்கப்படணும்னா இந்த வேத சத்தியத்தில் உள்ள அந்த பரிசுத்தத்தை அதை வாஞ்சிக்கும் போது அந்த ஜனங்களை சத்துரு ஒரு நாளும் தொடவே முடியாது என்பதை நான் நன்கு புரிந்து கொண்டேன்.
தேவ சாயல் நமக்குள்ளே இருந்தால் சத்ரு நம்ம பக்கமே வர முடியாது. ஏன்னா வார வாரம் நம்ம சபையில் சத்தியத்தை நல்லா கேட்குறோம். நம்ம பிள்ளைகளுக்கு யூத்து சண்டே கிளாஸ் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தையை பிரத்யட்சமாக இவங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த சத்தியத்திற்கு நம்ம கண்டிப்பாக கீழ்ப்படியணும். ஏன்னா அதுக்கு நம்ம கீழ்ப்படியாதப்போ நம்மளுடைய பாவங்களெல்லாம் ஆசாரியர்கள் மேலேயும் அவங்க குடும்பத்தின் மேலேயும் விழுகிறத அந்த ஆவியானவர் எனக்கு உணர்த்தினார். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு விசுவாசியாக தான் சபைக்கு போனேன். ஆண்டவர் ஆசீர்வதிச்சார்னு சொல்லி சத்தியத்தை கொஞ்சம் கூட நான் கேட்கவே இல்லை. அப்போது தொடர்ந்து தேவனுக்கு பிரியமில்லாத சத்துருவோட எல்லா கிரியைகளை நாங்கள் செய்த பொழுது இந்த பயங்கரமான ஒரு சோதனைக்குள்ளே நாங்கள் நடத்தப்பட்டோம். ஸோ அப்போ தான் அப்படின்னா ஜனங்கள் இதிலிருந்து விடுதலை ஆகணும்னா இந்த சத்ரு பிடியிலிருந்து ஜனங்கள் எல்லாரும் விடுதலையாக்கப்படணும்னா அப்போ தேவன் சொன்ன அந்த சத்தியத்தின் வழியில் நம்ம ஒவ்வொரு நாளும் படித்து அதை கேட்டு அதன்படி நம்ம நீதியாக உண்மையாக நம்ம நடக்கும்போது கர்த்தர் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். அந்த குடும்பத்தை சத்ரு ஒரு நாளும் தொட முடியாது. அந்த வீட்டுக்குள்ளே சத்ரு ஒரு நாளும் வரவே முடியாது. ஏன்னா அந்த சத்ருவோடைய அந்த கேரக்டரெல்லாம் இருந்ததுன்னா நிச்சயமாக அந்த வீட்டுக்குள்ளே வறுமை, கடன், பிரச்சனை, சண்டை, ஆரோக்கியமின்மை, இப்படி பலவீனம், இப்படி பல பிரச்சனையை அவன் உள்ளுக்குள்ளே கொண்டு வருவான். அவன் ஒரு நாளும் நன்மை செய்ய மாட்டான். ஏன்னா யோவான் 10:10 திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. அதனால் இந்த நாளில் நம்ம அந்த சத்தியத்தை நமக்கு போதிக்கிறாங்க. ஏன்னா நம்ம அந்த சத்தியத்துக்கு ஒரு வேளை இனியும் கீழ்ப்படியல அப்படின்னா அது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலையாக இருக்கும். ஏன்னா கர்த்தர் கண்டிப்பாக அதற்கு ஒரு நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். ஸோ அந்த சத்தியத்திற்கு நம்ம கீழ்ப்படியணும். அப்படிங்கிறதுனால தான் அந்த குடும்பங்கள் பாதிக்கப்படக்கூடாது, தேவ சாயலாக இந்த குடும்பங்கள் இருக்கணும்னு சொல்லி தான் இந்த ஹோலி ஃபேமிலிஸ் அப்படிங்கிற மினிஸ்ட்ரியை நாங்கள் சேர்ந்து பண்ணுக்கிறோம். ஒரு வேளை இதை நீங்கள் பார்த்துட்டு கேட்டுட்டு இருந்தீங்கன்னா எங்களோடு கூட நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள், மறக்காதீங்க. மீண்டும் ஒரு சாட்சி மூலமா நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் காத்துருங்க. God bless you.